ஹலோ மை ஃபேமிலி, வெல்கம் டு ஆண்டனி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். மஷ்ரூம் மசாலா தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. இதில் வந்துட்டு ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துருக்குறேங்க, தோல் உரித்தது. அதையும் போட்டுட்டு அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டிருக்குறேங்க. உங்கள்கிட்ட கொப்பரை தேங்காய் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் தேங்காய் நார்மல் தேங்காய் தான் நான் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நல்ல பொன்னிறமாக இங்கேருந்து வறுத்துக்கணுங்க. எண்ணெயிலேயே நல்லா வதக்கி முடித்ததுக்கப்புறம் இதை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம ஃபேன் காற்றுல நம்ம இதை வந்துட்டு ஆற வச்சுப்போங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இதை ஆறின மசாலாவையும் எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நமக்கு தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, அடுத்தது கொத்தமல்லி தண்டு இருக்குது பாருங்கள், அதுவும் அதோடு சேர்த்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா மை போல் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாங்க. அதோடு சேர்த்து ஒரு கடாய் ஒன்று வச்சுப்போம். அதுக்கு தேவையான எண்ணெய் நம்ம ஊற்றி சூடானதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கிக்கலாங்க. நல்ல பொன்னிறமாக நம்ம வதக்கிக்கணும். இந்த மஷ்ரூம் கிரேவி வந்துட்டு சப்பாத்தி, அடுத்து நான், அடுத்தது வந்துட்டு பூரி, தோசை, ரைஸுக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. நல்லா கழுவின மஷ்ரூமை போட்டுக்கலாங்க. போட்டுக்கிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி லீக்கேஜ் ஆகும், இருந்தாலும் அது சுண்டுறது வரைக்கும் நல்லாவே நம்ம வதக்கிக்கலாங்க. இந்த கிரேவி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. இது மீதமே இருக்கவே இருக்காதுங்க, கடாயே காலி பண்ணிடுவாங்க. அதோடு சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கி முடித்ததுக்கப்புறம் நான் இதில் வந்துட்டு கொஞ்சம் மஷ்ரூமும் உப்பும் சேர்த்து நல்லா இதை நான் ஒரு கொதி வச்சுருக்கிறேங்க. நம்ம ஸ்டாக் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நம்ம வந்துட்டு ஒரு மசாலா நம்ம இதில் போட போகிறோம். கறி மசாலாவும் மஞ்சளும், அடுத்தது வந்துட்டு காஷ்மீரி மிளகாத்தூளும் தாங்க நம்ம இதில் போட போகிறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாங்க. இது போட்டுக்கிட்டு நல்லா கிளறிக்கலாம். கிளறிக்கிட்டு அடுத்து நம்ம வேக வச்ச மஷ்ரூம் தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த ஸ்டாக் எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிக்கிட்டு நம்ம மற்ற வேறு எந்த தண்ணி நம்ம ஊற்றக்கூடாதுங்க. இந்த தண்ணி தான் நம்ம ஊற்றணும் நம்ம, ஏன்னா இதுதான் அதோட டேஸ்ட்டே. தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுக்கிட்டு நல்லா இங்கேருந்து வந்துட்டு கொதி வர்றது அளவுக்கு இதை கொதிக்க விடணுங்க. இதை நல்லா கிளறி விட்டுட்டு மசாலா எல்லாத்துலேயும் பிடிச்சி இங்கேருந்து வர்றது மாதிரி கொதி முடிச்சதுக்கப்புறம் மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா மால்பெனி மஷ்ரூம் மசாலா ரெடிங்க. இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னாக்க ஆண்டனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.